மேசராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, இந்த பராபவ வருடம், தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இன்று இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற நேரத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலும், அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 4ஆம் இடத்திலும் அமரப்போகிறார். அதன் பிறகு உங்களுக்கு கேது பகவான் 5ஆம் இடத்திலும், ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் அமர்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதா. அதே போல சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் அமர்றார். இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கிரக பயிற்சிகள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு 3-4 குரு பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே கை கொடுப்பாரு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதே போல ஜூன் மாதத்துக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு வரும்போது அங்க உச்சமான நிலையில உங்களுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு. வீடு விற்பனை ஆகல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா விற்பனை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். தாயாரோட அனுசரணை, ஆதரவு, அவர்கள் மூலமாக ஒரு தன வரவு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உங்க குடும்பத்திலேயே வீட்டுல குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவும். நல்ல ஒரு காலேஜும் உங்களுக்கு அமையும். அப்ப வெளியூர் உங்க வீட்டை விட்டு வெளியேறி நீங்க வெளியே போய் நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதான். தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் மிக அருமையாக இருக்கும். நீங்க என்ன நினைத்து கடன் உதவியோ அல்லது அரசாங்கம் மூலமாக ஒரு உதவியை நாடி இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தன வருவாய், பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வரவுகள் பாத்தீங்கன்னா நிறைய வரவுகள் வரும். தன வரவு தாராளமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விரயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஒரு பயணம் மூலமாக ஒரு அலைச்சல், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. இதை நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் பயணம் போகும்போது நிறைய விஷயங்கள்ல தண்ணி மாற்றி குடிப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பது மிக சிறப்பு அப்படிங்கிறது தான். உங்களுடைய உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல பயணம் செல்லும் போதும் உங்களுடைய தலையில ஹெல்மெட் போடாம நீங்க போக வேண்டாம். வாகனத்துல போகும்போதும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா போகணும் அப்படிங்கறதா. உங்களுக்கு வேணுங்கிற ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய பேன் கார்டோ அல்லது ஒரு லைசன்ஸோ, ஒரு இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணாம இருந்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த டாக்குமெண்ட்ல நீங்க கரெக்டா பயணம் போகும்போது எடுத்துட்டு போங்க அப்படிங்கறதுதான். உங்களோட தொழில் பாத்தீங்கன்னா அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு மிக உறுதியாக இருக்கும். உங்களுடைய மனதளவுல இருந்து வந்த சிந்தனைகள், பிரச்சனைகள், ஒரு தெளிவு, இது எல்லாமே கண்டிப்பாக உருவாகும். ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான். இந்த வருடமே உங்களுக்கு மிக அருமையான வருடமாக அமையப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு பிறகும் உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறது தான். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தலையை சுத்தி ஒரு 3 முறை ஒரு சிதறு தேங்காய விநாயகருக்கு உடைச்சிட்டு நீங்க எந்த காரியமாக இருந்தாலும் செல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதா. பரணி நட்சத்திரக்காரங்கள் உங்களுடைய பரணி நட்சத்திர நாள் வர அன்னைக்கு பட்டீஸ்வரம் துர்க்கி அம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டி அவங்களுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய தடைகள் நீங்கும் அப்படிங்கிற மன தைரியம் உண்டாகும் அப்படிங்கிறதுதான். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அதே போல பாலாபிஷேகம் பண்ணுவதும் மிக மிக சிறப்பு. மேலும் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரவங்களே முருக வழிபாடும் துர்க்கியம்மன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கி கொடுத்துரும். உங்களுடைய நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான வருடமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.